மேடை. பொதுவாக சங்கங்கள் வந்து நிறைய பார்த்துருப்போம் நம்ம. ஆனால் நம்மளுடைய தமிழ் திரைப்பட பத்திரிகையாளர் சங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். ஏன்னா ஒரு 2018 ஆரம்பித்தோம். நிறைய ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி, பொங்கல், ஐடி கார்டு கொடுக்கறது, எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் மருத்துவ முகாம் வரைக்கும் நிறைய நடிகைகள் நம்மளுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப முக்கியம் சிம்ரன் மேம். எங்கேயுமே அவங்க சொல்ல மாட்டாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ மேம். தீபக் சார், எங்கே இருந்தாலும் உங்களுக்கு எங்களோட விஷஸ் சார். யூ ஆர் வெரி பில்லர் ஆஃப் அஸ் டூ. ரொம்ப தேங்க்யூ. ஒரு சங்கத்தை ஆரம்பிக்கிறத விட ஒரு சங்கத்தை நடத்துறது எவ்வளோ கஷ்டம். சங்கம்னா சட்டை கிழின்ற மாதிரி. இங்கே எலெக்ஷன்லாம் வரும் வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம தேர்தலை சந்திக்கிறோம். ஆனால் அந்த தேர்தல் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்கும். நிறைய போட்டிகள் இருக்கும். ஆனால் தலைவருக்கு மட்டும் ஒருத்தரும் நிற்க மாட்டீங்க. இந்த வாட்டி வந்து தலைவருக்கு வந்து யாராவது ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்படுறேன். நிறைய வேலை இருக்குங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு நம்மளே தான் நம்ம சால்வ் பண்ணிக்கிறோம். ஒரு நடிகரை ஒரு உச்சத்துக்கு தூக்கி உட்கார வைக்கிறோம் நம்மளோட எழுத்துக்களால. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மள நம்ம தான் பார்த்துக்க வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கும். நிறைய நடிகர்கள், சிவகார்த்திகனா இருக்கட்டும், அஜித் சார் இருக்கட்டும், தனுஷாரா இருக்கட்டும், கார்த்தி சாரா இருக்கட்டும், நிறைய பேர் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன்ல நம்மள வச்சிருக்காங்க. கொரோனா டைம்ல நம்மளை தேடி வந்து அவ்வளோ பேரும் உதவி செஞ்சாங்க. எப்பவுமே நம்மளை மறக்க முடியாது நம்மளால. பத்திரிகையாளர்கள் பொறுத்த வரைக்கும் நிறைய சங்கங்கள் அங்கீகாரம் இருக்கு அரசு துறையில. ஆனா சினிமா துறைக்குன்னு எந்த அங்கீகாரமும் கிடையாது. நம்ம வந்து சாமிநாதன் சார் நம்ம விழாவுக்கு வரும்போது கூட செய்தித்துறை அமைச்சர்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். அதே மாதிரி வீட்டு வசதி துறையில் இருக்கக்கூடிய பூச்சி முருகன் அண்ணன் கிட்டையும் நிறைய டைம் சொல்லியிருந்தோம். அண்ணா நீங்க வந்து எங்களுக்கு ஒரு உரிய அங்கீகாரம் நீங்க கொடுக்கணும் சினிமா பத்திரிகையாளர்களுக்கு அப்படின்னு சொல்லி. அவரும் சகோதரி கண்டிப்பா நான் இதை எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமீபத்துல 2வது முறையா அமைச்சரை பார்த்தேன். அப்ப கூட சொன்னேன், சார் எல்லா துறையில இருக்கவங்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்குறீங்க. திரைத்துறையில இருந்து தான் இங்க வந்து முதலமைச்சரா அத்தனை பேர் போயிருக்காங்க, அவ்வளவு பேர் அரசுல பொறுப்புல இருந்திருக்காங்க, நீங்க ஏன் எங்களை மட்டும் கண்டுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப சொன்னாரு சிரிச்சுட்டு, நீங்க செக்ரட்டரியேட்டுக்கு அடுத்த மாசம் வாங்க, உங்க டீம் எல்லாம் கூட்டிட்டு நம்ம ஏதாவது உட்காந்து பேசலாம், கண்டிப்பா நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அசோசியேஷன் நடத்தும் போது முதல் முறையா நம்ம அசோசியேஷன் மட்டும்தான் மருத்துவ காப்பீடுன்னு ஒன்று பண்ணி கொடுத்தோம். நம்ம சங்கத்தோடது மட்டும்தான் மருத்துவ காப்பீடுன்னு பண்ணி கொடுத்தோம். அது செய்தித்துறையிலேருந்து ரீசெண்ட்லி நிறைய சேனல்லேருந்து வந்து நம்ம சங்கத்தில் இணைஞ்சிங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயத்தை எடுத்து நடத்தி அதை சிறப்பாக கொண்டு போகிறது தான் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். இத்தனை வருஷமும் என் கூடவே இருந்து என்னோடு பயணிச்ச எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சிம்ரன் மேனுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அவங்களோட ஒவ்வொரு வளர்ச்சியும் கிட்டத்தட்ட வந்து 10 வருஷமா நான் சிம்ரன் மேடத்தை பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அப்படியே தான் இருக்காங்க. இடையாலும் உடையாலும் நடையாலும் ரசிகர்களை எப்பவும் மனசுல நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவங்களுக்கு இருக்காங்க. அவங்களுடைய பாடலும் சரி, அவங்களோட நடனமும் சரி. புதுசா வர ஒரு ஆர்டிஸ்டுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிள் யாருன்னா சிம்ரன் மேடம் தான். சிம்ரன் மேடம் மாதிரி டான்ஸ் ஆடுவீங்களா, சிம்ரன் மேடம் மாதிரி ஆக்டிங் பண்ணுவீங்களா அப்படின்னு தான் முதல்ல எல்லாருமே கேட்குற கொஸ்டின். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ வருஷம் ஜேர்னியில நாங்களும் உங்க கூட இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம். அதோட அவங்களோட ஹஸ்பண்ட் தீபக் சார் சச் எ லவ்லி பர்சன். வைக்கப்படுறாங்க நிஜமா. எனக்கு எப்பயுமே மேடம் சப்போஸ் ஒரு ரிங்ல ஏதாவது எனக்கு ரிப்ளை வந்துடும். சப்போஸ் மேடம் பண்ணல அப்படின்னா என்னோட அடுத்த கால் ஆட்டோமேட்டிக்கா தீபக் சாருக்கு தான் போகும். உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணிடுவேன். அப்புறம் மேடமே லைன்ல வந்துருவாங்க. என்ன கவிதா அப்படி கேட்பாங்க. இப்போ கூட நான் இத்தனை மணிக்கு இருக்கணும், நான் வந்து அங்கே என்ன பண்ண போறேன், எல்லாம் எனக்கு மெசேஜ்லேயே கேட்டாங்க. மேடம் நீங்கள் வாங்க மேடம் எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களுக்கு ஐடி கார்டு கொடுக்கணும், ரிப்போர்ட்டர்ஸ் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கணும். ஷுவராக கவிதா வரேன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1.5 hours ட்ராவல் பண்ணிட்டு வராங்க செல்ஃப் டிரைவிங்லேருந்து. அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அதனால தான் இந்த டிலே ஆகிடுச்சு. ஸோ எல்லாரும் ஒரு டைம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் அதை கன்வே பண்ணிடுறேன். அப்புறம் சமீப காலமாக தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்களாக வந்துட்டு இருக்கு. பெரிய படங்களை விட சின்ன படங்கள் தான் அதிகம் பேசப்பட்டிருக்கு, நிறைய வெற்றியை கொடுத்துருக்கு. அந்த வகையில நான் ராம்குமார் சாரை சொல்லணும். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா அவர் என் ஊருக்காரர். அதை விட என்ன சொல்ல முடியும், என் ஊரோட சேர்ந்து பெருமை கொள்ற மாதிரி. லாஸ்ட் இயர் பொங்கலுக்கு தான் நம்ம பார்த்தோம். லாஸ்ட் இயர் பொங்கல் தான் நம்ம தஞ்சாவூர்ல மீட் பண்ணோம்னு நினைக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவரும் வந்திருந்தாரு, நானும் போயிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அவார்டு அறிவிச்சுக்கும் போது ஐயோ ராம்குமார் பார்க்கிங் 3 படம் கிடைச்சு 3 அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னப்போ எங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றேன், ஊர்ல இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்றேன், எங்க மேயருக்கு ஃபோன் பண்றேன், மெசேஜ் அனுப்புறேன். சார் தெரியுமா நம்ம ஊர் பையன் வந்து 3 அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும், எங்க ஊருக்காரங்க யாரெல்லாம் முக்கியமா இருக்காங்களோ எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது.
புது இயக்குனர்களுக்கு ஒரு விருது கிடைக்கிறதே அவ்வளோ பெரிய கஷ்டம். இந்த 71வது தேசிய விருதுல 3 விருது வாங்கிட்டு வந்து தமிழ் சினிமாவுக்கே அவ்வளோ பெருமை கொடுத்துருக்காரு. அவருடைய வளர்ச்சி இன்னும் அதிக அளவு இன்னும் உயரம் தொடுவார் அப்படின்னு பெரிய நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ சார். ஒரு சின்ன கதை தான், ஒரு சின்ன ஈகோ தான், பார்க்கிங்ல நடக்கக்கூடிய ஒரு சின்ன ஈகோ, அதை வச்சு இவ்வளோ ஒரு பெரிய கதையா பண்ணி அந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பெருமை வந்து அவருக்கு இருக்கு. இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ ஒரு வகையா ஐடி கார்டு கொடுக்க போறோம். நான் இப்ப சமீப காலமா ரெயின் சீசன் ஆரம்பிச்சிருச்சு. இந்த ரெயின் கோட்டுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த ரெயின் கோட்டுக்கு ஒரு போன மாசம் நினைக்கிறேன், சத்தியம்ல ஒரு ஆடியோ லான்ச்னா ஷோக்கு ஏதோ போயிருந்தோம். சடனா மழை வந்துருச்சு. நானும் ரெயின் கோட் எடுத்துட்டு போல, நிறைய பேர் ரெயின் கோட் எடுத்துட்டு போல. கேட்டா சடனா மழையில அவ்வளோ பேர் நனைஞ்சு அடுத்த நாள் நிறைய பேருக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. என்னன்னு பார்த்தா திடீர்னு மழையில நனைஞ்சது. சரி, அப்புறம் வந்து யோசிச்சு எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணோம். சரி, ஒரு ரெயின் கோட் எல்லாருக்கும் உடனே வாங்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பைக்ல வச்சிட்டோம்னா எப்போ மழை வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கு 2 பேர் உதவி பண்ணாங்க. சிவகார்த்திகேயன் சார், ரோமியோ பிக்சர்ஸ், ராகுல், இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். நம்மளுடைய அடுத்த விழா தீபாவளி விழா தான். வருஷம் வருஷம் தீபாவளினா பயங்கரமா களை கட்டும். இந்த இந்த மேடை வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவ்வளோ பேர் நம்மளுக்காக வருவாங்க. ஸோ இந்த வருஷமும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் இந்த சங்கத்துல இணைஞ்சு ஒரு பெரிய நம்பிக்கையோட வந்தீங்க. நிறைய சங்கங்கள் இருந்தா கூட சரி, கவிதா தலைமையில எதனாச்சும் ஒன்று நல்லது பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சு நம்பி வந்தீங்க. கண்டிப்பா இந்த 4.5 வருஷத்துல ஒரு சிறிய அளவாவது நாங்களோ என்னோட டீமோ பயனுள்ளதா எல்லாருக்கும் இருந்திருப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். கண்டிப்பா உங்களோட நம்பிக்கை வீணாகாதுன்னு